இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம 20 வருடங்களாக தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தரக்கூடிய ஆதரவிற்கும் அன்பிற்கும் நீங்கள் பண்ணுற ஜெபத்திற்கும் நன்றி. இந்த நேரத்தில் தேவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வது போல உங்ககிட்ட இருந்து நாங்களுமே கற்றுக்கொள்கிறோம். நம்ம இருவருமே தேவனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் இன்னும் நீங்கள் ஒரு அங்கத்தினர் ஆகலை அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இந்த மாதம் முழுவதுமே நம்ம அடிக்ஷன், அதாவது அடிமைத்தனத்தை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும், தேவனை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் நம்ம திரும்ப அவரிடத்துல வருவதற்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் அன்பான தேவன். எப்பவுமே நம்ம மேலே அன்பாக தான் இருக்காரு. ஒரு பாவம் செய்கிறீங்க அப்படிங்கிறதுனால அவர் என்னைக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்குவது கிடையாது. பாவத்தை வெறுக்கிறவர் பாவத்தை செய்கிறவங்களை வெறுப்பது கிடையாது. ஒரு 100 ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு மேய்ப்பர் இருக்காரு. அதில் தொலைந்து போன ஒரு ஆடு, அதை தேடி தான் அவர் போகிறாரு. 99 ஆடுகள் இருந்தாலும் கூட அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை அந்த மேய்ப்பன் தேடுகிறார். அந்த ஆடு கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக அதை தூக்கி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அந்த சந்தோஷப்படுறார் அவர். அடிமைத்தனத்தினால ஒரு தொலைந்து போன ஆடாக நீங்கள் இருந்தாலும் தேவன் திரும்பவும் உங்களை அழைக்கிறார். அவருடைய ஆடுகளில் ஒன்று கூட தொலைந்து போகாமல் இருப்பது ஆண்டவருடைய மகிமை. இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். பரேலியிலிருந்து அபிஷேக் நேத்தன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷனில் சிக்கிக்கிட்டாங்க. இவங்க பெற்றோருக்கு மட்டும் இல்லை, இவங்களுடைய உடல்நிலைக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மருத்துவர்கள் கூட இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் சின்ன வயசில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல நல்ல விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும். ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு இருந்ததில்லை. நான் ஒரு நாள் என் அப்பா கிட்ட ஸ்கேட் போர்டு வேணும்னு கேட்டேன். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி தந்தார். ஒருபோதும் நான் கேட்டது எதுவுமே அவர் மறுத்தது இல்லை. சில சமயம் லேட் ஆனாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அபிஷேக் நல்ல குடும்ப சூழலில் வளர்ந்தார். வேதாகம பண்புகளை அவருக்கு பெற்றோர் கற்றுத்தந்தார்கள். ஆனால் அபிஷேக் தவறான நட்புகளோடு சேர சேர அவற்றை இழக்கத் துவங்கினார். ஸ்கூலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அதிக நேரம் இருப்பேன். அவங்க புகைப்பிடிப்பாங்க. நான் அது ஆரம்பத்தில் மறுத்தேன். என் ஃபேமிலி திட்டுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பித்தேன். மெதுவாக பழக்கம் பிடிச்சு போச்சு. சிகரெட்டு நான் அடிக்ஷன் ஆனேன். அதிகமாக ஆகிட்டே போச்சு. எழுந்திரிச்ச உடனே சிகரெட் அடிக்கணுன்ற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். நான் அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு. அபிஷேக் ஆண்டவரிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் துவங்கினார். அவர் கற்றுக்கொண்ட வேத வசனங்களையும் மறந்து போனார். அதுக்கப்புறம் நான் சிகரெட்டோட சேர்த்து குடிக்கவும் ஆரம்பித்தேன். அந்த போதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை நான் தினமும் குடிக்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன். இதற்கிடையில தான் பார்த்தீங்கன்னா என் அப்பா என்னை விட்டு இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் இன்னும் மோசமாக குடிக்க ஆரம்பித்தேன். இதை கண்டிக்கிறவங்க கிட்டலாம் நான் சண்டை போட ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை, வெளியில் எல்லார்கிட்டையும் சண்டை. பணத்துக்காக நான் எதையும் செய்ய ஆரம்பித்தேன். நான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒருத்தவனாக மாற ஆரம்பித்தேன். டாக்டர்கள் அபிஷேக்கிற்கு பான்கிரியாசைட்ஸ் என்ற நோய் இருப்பதாக சொன்னார்கள். இந்த இளம் வயதிலேயே இன்சுலின் எடுக்க வேண்டும், அதை வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டியிருக்கும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். பல நகரங்களில் பல மருத்துவர்களிடம் சிகிச்சை எடுத்தார். இதற்காக ஒரு ஆபரேஷனும் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் அபிஷேக் பழைய நண்பர்களையும் பழைய அடிக்ஷன் பழக்கங்களையும் அவர் விட்டுவிடவில்லை. இப்படியாக அவர் வாழ்க்கை மீண்டும் சென்று கொண்டிருந்தது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு புகை பிடிக்கிறதுல இருந்தும் மது
குடிக்கிறதுல இருந்தும் வெளியே வர எனக்கு மனசே இல்லை. இந்த ரெட் அடிக்ஷனுக்கும் நான் அடிமை ஆயிட்டேன். இது தொடர்பா நான் யார்கிட்டையும் அறிவுரை கேட்கவும் விருப்பம் இல்லை. அபிஷேக்கின் நிலைமையை பார்த்து குடும்பம் மிகவும் வருத்தப்பட்டது. எப்படியாவது அவனை இந்த அடிமைத்தனங்களில் இருந்து மீட்டெடுத்து விட வேண்டும். அதில் ஒரு முயற்சியாக அவருக்கு திருமணம் செய்யவும் அவர்கள் நினைத்தார்கள். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வரும்னு குடும்பத்தில் நினைச்சாங்க. என்னோட அடிக்ஷன் பிரச்சனைகள் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடும்னு நினைச்சாங்க. எனக்கு நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. சில நாளுக்கு அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு. திருமணம் நிச்சயமாகி இருந்ததுனால எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனோடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போனோடனே அவங்க உடனே என்னை அட்மிட் ஆக சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அபிஷேக்கினுடைய நிலைமை மோசமாகி போனது. அவரை வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மருத்துவர்கள் தள்ளப்பட்டனர். அவருடைய அபாய கட்டத்தை உணர்ந்த குடும்பமும் திருச்சபையும் அவருக்காக இரவு பகலாக தொடர்ந்து ஜெபம் செய்ய துவங்கினார். நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 18 நாள் கழித்து அவர் கண் திறந்தார். எனக்காக ஜெபம் பண்ணவங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் என்னை கண் திறக்க வச்சாரு. என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. நான் இன்னும் வெண்டிலேட்டரில் இருந்தேன். எனக்கு கடுமையான நிமோனியா என்று டாக்டர்கள் சொன்னாங்க. நுரையீரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% சேதம் அடைஞ்சிருச்சு. உயிர் படைக்கிறதுக்கு வாய்ப்பு 8% சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அதிசயங்கள் மட்டும்தான். என்னை நேசித்த எல்லாருடைய ஜபத்தினாலும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அதனால என் முழு வாழ்க்கையும் தேவனுக்கே அர்ப்பணிச்சிட்டேன். தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தவிருக்கிற வித்தியாசத்தை அபிஷேக் உணர்ந்தார். அதன் காரணமாக அபிஷேக் தன்னை முழுவதும் தேவனுக்கே ஒப்புக் கொடுத்தார். பழைய வாழ்க்கையில் அவர் செய்த தவறுகளை நிறுத்தினார். என் வாழ்க்கையை மாத்திரத்துக்கு அதிகமா இருந்த காரணம் வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப வலிமையை கொடுத்துச்சு, எனக்கு நம்பிக்கையை வளர்த்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இந்த வசனத்தை வாசிச்சேன். அந்த விசுவாசத்தினால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். அடிமைத்தனம் சில நிமிஷம் சுகம் கொடுக்கலாம், ஆனா அது தேவனிடம் இருந்து நம்மை தள்ளிவிடும். நம்மை நாமே கெடுத்துக்கொள்வதில் என்ன பயன்? இந்த வாழ்க்கையை தேவனுக்கு உபயோகமாக வாழ்ந்து விட வேண்டும். அபிஷேக் இன்று ஒரு புதிய வாழ்க்கைக்கு உள்ளே அடியெடுத்து வைக்கிறார். இந்த வாழ்க்கை அவருக்கு தேவனால் தரப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற வாழ்க்கையை நன்றாக தேவனின் பிள்ளையாக நிறைவாக வாழ்ந்திட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புது வாழ்க்கை. ஆண்டவரின் கிருபையினாலும் என்னை நேசிக்கிறவர்களாலும் ஜெபத்தாலும் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அடிமைத்தனம் யாருக்குமே நல்லதை தராது. அதை நாம உணர்ந்து கொள்வதற்கு முன்பே காலம் நம்மை விட்டு போய்விடும். பின்னாடி நீங்க வீணான நேரத்துக்காக வருத்தப்படுவீங்க. குடும்பத்தோட நேரம் செலவிட முடியாது, வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது, படிக்க முடியாது, சமுதாயத்துல முகம் காட்ட முடியாது. எந்த அடிக்ஷனும் யாருக்கும் எந்த நன்மையும் தராது. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அருகிலே இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. ஜெபிங்க, நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும். இப்ப என் வாழ்க்கையை தேவனுக்கே அர்ப்பணிச்சிட்டேன். முழுவதும் என் வாழ்க்கை தேவனுக்காக தான். நன்றி அபிஷேக், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது எங்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடியதா இருந்தது. நம்ம தேவனை விட்டு எவ்வளவு தூரம் தவறான பாதையில் நம்ம போனாலும் திரும்ப நம்ம அவர்கிட்ட வர முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா நாங்கள் பார்த்தோம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்ம தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் தேவை. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கத்தினால நீங்கள் அவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் இப்போ கூட தாமதிக்கலை. இப்போ கூட நீங்கள் அவர்கிட்ட திரும்ப வரலாம். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்காரு. எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் இப்போ நீங்கள் தேவன்கிட்ட திரும்ப வாங்க அப்படிங்கிறத அபிஷேக் அவங்களுடைய சாட்சி நமக்கு இன்னும் ரொம்ப அழகாக சொன்னது. பைபிளில் தாவீது கூட சொல்கிறாரு, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், எங்கே போனாலும் அங்கே தேவன் இருக்காரு. அவருக்கு மறைவா எந்த இடமுமே கிடையாது. நீங்கள் அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, திரும்பி வர அவர் காத்திருக்கிறார். ஏதாவது ஒரு அடிமைத்தனம் உங்ககிட்ட இருக்கலாம். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், அதாவது ஒரு சின்ன பொய் சொல்கிறது, அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், இப்படி தேவையில்லாத பொய் சொல்வதாக இருக்கலாம். அதுவும் ஒரு பாவம் தானே. அது கூட தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்கலாம். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அவருக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் அவர்கிட்ட வந்து மனம் திரும்ப வேண்டும், அதுதான் அவருமே எதிர்பார்க்குறாரு. பைபிளில் சில வசனங்கள் இருக்குது, உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். யோவான் 4:16-18 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில்
5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இந்த வசனம். அதாவது நம்முடைய ஆசையை இச்சையை தீர்த்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவு எல்லை மீறினாலும் நம்ம நிறைவா அதை அடையவே முடியாது. ஆனால் இயேசு தரக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நமக்கு தாகம் ஏற்படாது, ஒரு நிறைவை தருகிறது. அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட அந்த சமாரிய பெண் என்ன செய்கிறாங்க, ஊருக்குள்ளே போய் எல்லாரும் பாருங்க, இயேசுவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முழு சமாரியா மக்கள் எல்லாரையுமே அழைத்து கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளவு நாள் அந்த மக்கள் எல்லாருமே அவளை பற்றி கெட்டதா தப்பாக தான் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்கிறீங்க அப்படின்னா எந்த சந்தேகமும் இல்லாமல் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். நான் இந்த தப்பை பண்ணுறேன், அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அல்லது என்னுடைய சபை போதகருக்கு தெரியாது, அல்லது எங்கள் மேனேஜருக்கு தெரியாது, நான் தெரியாமல் இதெல்லாம் செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் தேவன் முன்னாடி நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது. உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவரிடத்தில் நீங்கள் மனசால் நீங்கள் என்ன பாவம் செய்தாலோ அதை ஒப்புக்கொண்டு, அப்பா என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கன்னு கேட்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அப்படிலாம் இல்லைங்க, என்னால் இந்த பாவத்திலேருந்து மீண்டு வரவே முடியலை, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், அவங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா தயங்காமல் எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். இந்த முறை தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. உத்தரகாண்ட் ருத்ரப்பூரை சேர்ந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும், கோத்வார் MECI அர்பன் சங்கத்தில் இருந்தும், மற்றும் உத்தரப்பிரதேசம் அலிகரில் இருந்தும் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச். செப்டம்பர் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதுமே நம்ம அடிக்ஷன், அடிமைத்தனத்தை பற்றி பார்க்குறோம். அதிலே இன்னைக்கு புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற அடிமைத்தனத்திலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறதுக்காக சில தவறான செயல்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். காலப்போக்கில் அதுக்கு நம்ம அடிமையாகவும் ஆகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த போதை பழக்கம், அந்த அடிமைத்தனம் நமக்கு என்றைக்குமே ஒரு நிரந்தர சந்தோஷத்தை தராது. நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் வரணும். நீங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுது, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது. அது நாளுக்கு நாள் இன்னும் மோசமாகிட்டே தான் போகுமே தவிர உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தராது. இதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வரணும். எவ்வளவு தூரம் அவரை விட்டு நீங்கள் பிரிந்து இருந்தாலும் சரி, மறுபடியும் வருவதற்கு அவர் உங்களை அழைக்கிறார். உங்களை அவர் அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்கிறார். இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். வந்திருக்கக்கூடிய முதல் சந்தேகத்தை பார்க்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நான் ரொம்ப நாளாக அடிக்ஷனில் இருந்து வந்தேன். இப்போது நான் திருந்தி வந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை சந்தேகத்தோடே பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையை நான் எப்படி டீல் செய்வது?
நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இயேசுகிட்ட வாங்க. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யாரை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உங்களை புதுப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய தேவன் எப்பவுமே ரொம்ப அன்பானவர். பைபிளில் நம்ம பார்க்குறோம், அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது அவங்க அப்பா ஓடி வந்து கட்டி அடைக்கிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் நீ போய் குளிச்சுட்டு வா, நீ போய் உடைய மாற்றிட்டு வா அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிடுறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய தேவனும் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தகப்பனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் யாரை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். வந்திருக்கக்கூடிய அடுத்த சந்தேகத்தை பார்க்கலாம். அதிகம் மொபைல் பார்ப்பது என்பதில் எந்த அளவு பார்க்கலாம்? அதற்கான வரம்பு எது? எந்த நிலைக்கு போனால் அது அடிக்ஷன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முதலும் முடிவுமா இருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அடிக்ஷன்னு வரும்போது நான் எந்த எல்லை வரைக்கும் போகலாம், எந்த எல்லை வரைக்கும் பாதுகாப்பு, எதை தாண்டி போனால் அது ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரதான் செய்யுது. இது ஒவ்வொருவருத்தருடைய நேரம் தேவையை பொறுத்து தான் இந்த எல்லை இருக்குது. உங்கள் வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் ஒரு எல்லை வைக்கும்போது அந்த எல்லையை அது தாண்டும் போது அது நமக்கு அடிக்ஷனாக மாறுது. அப்போ இதற்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அந்த எல்லையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்ககிட்டையும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தர நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். நண்பர்களே, இப்போ நீங்க இந்த 3 எளிமையான ஸ்டெப்ஸ் மூலமா உங்களுடைய ஆலோசனை பகுதியை பதிவு செய்யலாம். ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க ஆலோசனை பகுதியை பதிவு செய்யுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய அடிமைத்தனத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம திரும்பி வர முடியாத அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இழந்து போகிறோம். ஒரு கட்டத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை கேலி பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம மீண்டு வரணும்னு நினச்சா கூட நம்மளை சுற்றி இருக்கவங்க அப்படி நம்மளை விடுறது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் வித்தியாசமானவர். உங்கள் மேலே இப்போவும் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார். யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது அந்த மன்னிப்பை உங்களுக்கு தராரு. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஒரு விடுதலையை தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை பெறுவது ரொம்ப ஈஸியான வழிதான். உங்கள் கண்களை மூடி அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனம் திறந்து கேட்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, என்னுடைய அடிமைத்தனத்தினால நான் ஆண்டவரை விட்டு இவ்வளோ தூரம் பிரிஞ்சு போயிட்டேன். நான் இந்த பாவங்கள் செஞ்சுருக்கேன்னு இப்போ அறிக்கை செய்கிறவங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அவங்க என்ன பாவங்கள் பண்ணால் நீங்கள் மன்னிங்க கர்த்தாவே. அப்பா, அவங்க உம்மை தேட வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இப்போ அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஜெபிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. யார் என்னை கேலி பண்ணாலும் சரி அப்பா, நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கீங்க, எங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க நாங்கள் பார்க்குறோம். அந்த அன்பை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம் தேவனின் அன்பு எல்லையற்றது. அந்த அன்பிலிருந்து நம்மளால் யாராலையுமே பிரிக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை விட்டு பிரிந்து இருந்தாலும் சரி அந்த அன்பு உங்களை சேர்க்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு பெறணும். உண்மையாக அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது
அந்த பாவ மன்னிப்பை, விடுதலையை உங்களுக்கு தருகிறார். இப்போ இதை குறித்த பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. இந்த வசனம் அறிக்கையிட்டால் அப்படின்னு தொடங்குது. அறிக்கை அப்படின்னா நிபந்தனை. நீங்கள் உங்கள் பாவங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த மன்னிப்பை பெறும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எப்பவுமே உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கிறார். இதுதான் இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போது ஒரு பாடலை பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தின் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய பாடல் குழுவினர் இந்த பாடலை நமக்காக பாடுறாங்க. வாங்க பார்க்கலாம். दुनिया कभी भी कोई सुख और शांति आराम ना देगी मुझे, दुनिया कभी भी कोई सुख और शांति आराम। मेरे यीशु के साथ संगति में, मेरे यीशु के साथ संगति में सदा मिलती खुशी मुझको, प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, प्रभु का धन्यवाद करूंगा। मेरी जिंदगी की हर परेशानी में खुल जाता है आशा का द्वार, मेरी जिंदगी की हर परेशानी में खुल जाता है आशा का द्वार। कभी ना डरूंगा, कभी ना हटूंगा, कभी ना डरूंगा, कभी ना हटूंगा, चाहे जान भी देना पड़े, प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, प्रभु का धन्यवाद करूंगा। कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरे जीवन का साथी। कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरे जीवन का साथी। मेरी जरूरतों को पूरी करता है वो, मेरी जरूरतों को पूरी करता है वो, कोई घटी नहीं मुझको, प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर
நான் எப்போதும் ஆண்டவருடன் நடந்து அவருக்கு சேவை செய்வேன் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துது. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் கூட நடக்கும்போது நம்ம எப்பவுமே வெற்றி பெறுவோம். தோல்விங்கிறதே நமக்கு கிடையாது. நிச்சயமா அடிமைத்தனத்தில் இருந்தும் கூட மீண்டு வருவோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அபிஷேக் நேத்தன் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்கள விட்டு விலகி இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோரை எல்லாரும் கேலி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க உங்களுக்கு நிச்சயமா இந்த சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். அவருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பு எல்லையற்றது. நீங்க அவரை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்திருந்தாலும் அவருடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்க அவர்கிட்ட வரும்போது அவர் உங்களை புதுப்பிக்கிறார். இதை மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.